யாரு கண்டாலா சொர்க்கவாதி மனுஷன், ஒரு கெடுமதியும் அவருக்கு இல்ல, நல்ல பொய் சொல்லவும் மாட்டாது, யாரோடையும் வாங்க மகன் என்று பேசுறதே அல்லாம, தாழ்மத்தனத்தில் நடந்து கொள்றதே அல்லாம, யாருக்கும் அவரால் ஒரு தீங்கில்ல, அப்பேற்பட்ட ஒரு மனுஷன். எந்த ஒரு தரம் எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டால் ஒரு மலாய்க்கத்துமாருடைய தரஜா. இந்த மகாமில் நாங்கள் இருக்கும் காலத்தில் மலாய்க்கத்துமார்களுடைய பழக்கவும் அதனுடைய சூரத்துகளை கண்ணுக்கு காணவும் இப்படியான தரத்திலேயே நாங்கள் ஆடிக்கொண்டிருப்போம். அப்பவும் மனுஷனாகாது சகோதரர்களே. ஐந்தாவது, அல்லாஹ் ஒருவன் என்று திட்டப்படுத்தி அவனுக்கே இபாதத்தெடுத்து அவனிடத்தில் முடுகுதல் பெற்ற ஒருவர் ஆயிருக்குமானால் அவன் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. விளங்கிச்சா? ஆகவேதான் ஸலவாத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா இப்படியான தரத்திலேயே நாங்கள் ஆடிக்கொண்டிருப்போம். அப்பவும் மனுஷனாகாது சகோதரர்களே. ஐந்தாவது, அல்லாஹ் ஒருவன் என்று திட்டப்படுத்தி அவனுக்கே இபாதத்தெடுத்து அவனிடத்தில் முடுகுதல் பெற்ற ஒருவர் ஆயிருக்குமானால் அவன் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. விளங்கிச்சா? ஆகவேதான் ஸலவாத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குத்புனா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தை இது குந்தலில் காதிரில் முஹ்தாரி அப்தன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அடிமை முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்கள். அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்கள் ஷேகுனா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. அது எது வரைக்கும், எந்த மர்த்தபா வரைக்கும் என்றால், ஷேக் அப்துல் ரஹ்மான் தஃப்ஸவஞ்சி என்று சொல்லக்கூடிய தஃப்ஸூனஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் உபதேசம் சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் இப்படியான ஒரு வார்த்தையை சொன்னார்களாம். எப்படி? அனபைனல் அவுலியாஇகல் கர்கியி என்று. அவுலியாக்களுக்கு இடையில் நான் அன்னத்தான் குருவியை போலே என்று அப்துல் ரஹ்மான் தஃப்ஸூனஜி சொன்னார்கள். அதே ஹலரத்தில் குத்புனா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தினுடைய ஒரு முரீது இருந்தார்கள். அப்போது அவர்கள் எழும்பிக் கொண்டு சொல்றார்கள், அனபைனல் அவுலியாஇகல் கர்கி என்று சொல்லப்பட்ட வசனம் லாயகானவர்கள் நீங்கள் அல்ல, அது எனது ஷேக் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்கள். அப்ப அப்துல் ரஹ்மான் தஃப்ஸூனஜி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு, அடே அல்லாஹ்வுடைய ஹலரத்ங்கிற வாசலில் உங்களுக்கு தூக்கம் வருகிறது, ஆனா கஷ்டமா இருக்குது என்று எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது. இருந்தாலும் கிடைக்க காற்று உள்ள நேரத்திலே அந்த நெல்லை மிரிச்சி தூத்தி கொண்டால் கொஞ்சம் வசதியா இருக்குமே. அந்த சிரமத்தை பார்க்காமல் அல்லாஹ்வுடைய இல்மண்டதை கருதி மனம் கோணாமல் ஹிருதயத்தை தெளிவாக்கக்கூடிய இல்மை தேடும்படிக்கு ரொம்ப பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். ஷேகுனா ஸைனுத்தீன் மக்தூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் என்ன சொன்னார்கள்? வதஅல்லமன் இல்மன் யுஸஹிஹு ஸாஅத்தன் வஅகீதத்தன் வமுஸக்கியல் கல்பி ஸுலா. அருமை சகோதரர்களே, வதஅல்லமன் இல்மன் யுஸஹிஹு ஸாஅத்தன், தனது இபாதத்துகள் நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, தொழுகை செய்யக்கூடிய நாங்கள் அந்தந்த நிபந்தனைகள், ஒழுக்கங்கள், பர்லு ஷர்த்துகள், முறியக்கூடிய வாத்திலாகும் கூடிய கிரமங்கள், மக்ரூஹியத்தான கிரமங்கள், அவைகள் அத்தனையுமே நாங்கள் படித்துதான் இபாதத் எடுக்கவும். அருமை சகோதரர்களே, படிக்காமல் இபாதத் எடுத்தால் என்ன நடக்கும் என்று நீங்க என்னிட்ட கேட்டா, ஒரு செத்த எலிய கட்டி நான் அடிச்சிட்டேனே என்று கவலைப்பட்டு கழுத்திலே கட்டி கொண்டு தொழுதால் என்ன நடக்கும்? ஒரு எலி சும்மா அநியாயமா அடிச்சு போட்டேன், நான் முன்னுக்கு பறந்து போற எலிய அடிச்சு என்ன செய்து போட்டேன், கொண்டு போட்டேனே, இதுக்கு எப்படி மன்னிப்பு?
அப்ப இவனுக்கு தெரியாது 5 விஷயத்தை ஹரத்து ஷரீஃபில வச்சாவது கொல்லலாம் என்று. ஏன் சட்டம் படிக்கலையே? அப்ப அதே போல இஸ்லாமிய நிபந்தனைகள், இபாதத்துக்குரிய நிபந்தனைகள், கடமைகள் படிக்காத எங்களை போல உள்ள மக்கள் அறிவு குறைந்ததின் காரணமாக இபாதத்து மர்தூதாகப்படுகிறது. ஆகவேதான் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு இந்த மதரசாவை முன்னேற்ற வேண்டும் என்று நானும் நீங்களும் இவ்வளவோ கஷ்டப்படுகிறேன். இது யாருக்கு? அல்லாஹ்விடத்தில் நாங்கள் முதுகுதல் படுகிறதுக்காக வேண்டி. அருமை சகோதரர்களே, அப்படி ஒரு செத்த ஒரு செலிய ஒரு சகமாயிருக்கும் அவமே என்று காலத்தில் எட்டிக்கொண்டு பார்த்து என்ன நடக்கும்? பிரயோஜனப்படுமா? ஆகவே இல்மு ஒரு மனிதனில் முக்கிய கடமை. அந்த இல்முகள் சரியான தீர்க்க படித்ததின் பிறகு தன்னுடைய ஹிருதயம் தெளிவாக கூடிய இல்மு, ஓ முஸக்கியல் கல்வி சொலா, கல்வி தெளிவாக கூடிய இல்முதான் எல்லாருக்கும் முக்கியம், அவசியம் என்பதை கருதி கொள்ளுங்கள். ஆகவே எனது சகோதரர்களே, இப்போது நாங்கள் அடிவுடிப்படுகிறது காரணம் என்னுடைய தரம் உங்களுடைய தரம் உங்களுக்கும் தெரியா, என்னுடைய தரம் எனக்கும் தெரியும். இப்படியான முறையிலே முஸ்லிமீன்கள் கடந்து அடிவுடிப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் சிலவர்கள் அப்படி சொல்வார்கள், அது சிறுக்கு, இது சிறுக்கு, அது சிறுக்கு. சரி வாப்பா, தெரியாமல் இருந்தா சொல்லத்தானே செய்வாங்க, அதை பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை. ஆனா உலமாக்கள் அது சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை, அது அவங்களுடைய குற்றம் என்றதை நாங்கள் யாருமே எதிர்க்க முடியாது. என்ன போல உள்ள தெரியாதவர்களுக்கு கையொப்பம் வைக்கிறதுக்கும் சொல்வதற்கும் அர்ஹதன் அல்ல, உலமாக்கள் சொல்ல வேணும். அதனால நாங்கள் அவருடைய கோவிக்கவும் தேவையில்லை. உலமாக்கள் அவர்கள் தீர்ப்பு செய்யக்கூடியதை நாங்கள் கண்டு நடந்து கொண்டு போறதே அல்லாம அவனை குத்தம் சொல்லவோ இவனுக்கு குத்தம் சொல்லவோ நமக்கு அவசியம் அல்ல. இது எனது சிறிய ஒரு விளக்கம். ஆனால் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடிமை என்ற வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் வராதா? அல்லாஹ்தானே படைச்சான் எங்களை. ஓம் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடிமைதான் நாங்க. ஆனா ஷைத்தானுடைய குணத்தை கொண்டும் ஷைத்தானுக்கு வழிபட்டு ஷைத்தானுடைய செயல் எங்களிலே நின்றும் வெளியாகிறதே அல்லாம ஹக்கனுடைய செயல் வெளியாகாமல் திரையாய் மறைவாய் கொண்டிருக்கிறது. ஆகவே ஹயவானாத்தினுடைய குணத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இனி ஒரு அபுதாக வேணுமென்றால் நீங்கள் சிந்தித்து வாருங்கள். وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. وعباد الرحمن, ரஹ்மானுடைய அடிமை என்று குறிப்பிட்டது யாருக்கு? அப்தங்கிறதானே சிறப்பிட வேணும். வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக சொல்லப்பட்ட அடிமை யாரு? எங்களுடைய காத்திமுர் ரசூல் சய்யிதுனா ஷஃபீஉல் முத்னிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமை. அருமை சகோதரர்களே, நுபுவத்தின் புறத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எள்ளளவு அந்த அமல்லே நாங்கள் பொதுவாக்கியாக்கியிருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழியை எங்களுக்கு எட்டாது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திமாராக நாங்கள் ஆய்கொள்ளவும் முடியாது. அப்ப யாருடைய உம்மத்தியாகலாம்? ஷைத்தானுடைய உம்மத்தியாகலாம். ஆகவே அதை தொட்டு பயப்படுங்கள். இரண்டாவதாக அவ்விதமாக ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை கொண்டும் அவர்களை கண்டது போல இபாதத் எடுத்து அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையிலே நடந்து கொண்டிருக்கும் போது அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஷரீஅத் சரியான பரிபூர்ணமானதின் பிறகு இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்தானம் என்ன என்று கேட்டால் விலாயத் என்ற அதிகாரமாயிருக்கும். விலாயத் என்று சொல்வதும் நுபுவத் என்று சொல்வதும் லாஹிர் பாத்தின் கண்டு. நுபுவத் என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நின்றும் ஹாத்திமாய் விட்டது, இனிமேல் நுபுவத்து வராது. அப்படி வரும் என்றதை ஈமான் கொண்டு விசுவசித்தால் குஃப்ராகிவிடும். ஆனால் அருமை சகோதரர்களே, விலாயத்துங்கிறது அல்லாஹ்வுடைய இல்மில் மறைந்து நிற்கக்கூடிய ஒரு பொருளாயிருக்கும். ஆகவேதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
அர் ரஹ்மான் என்கிறது சிவத்து ஜமாலி என்றும், ரஹ்மானு துனியா வ ரஹீமுல் ஆகிரா என்று சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின்படி ரஹ்மானு துனியா லாஹிரான சிவத்து தஜல்லியானதின் காரணமாக அடிமையண்ட பொருளாக கையிடப்பட்ட வஸ்துக்களாக அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித ரூபத்தில் உண்டானது எதற்காக வேண்டி என்று கேட்டால், நானும் நீங்களும் 2 கை 2 கால் 2 கண் மூக்கு உடல் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய உடலாக ஆக்கி கொள்வதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித ரூபத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தினான். அது ஒரு மலக்கினுடைய கோலமாயிருந்தாலும், அல்லாவிட்டால் ஒரு ஜின்னுடைய கோலம் ரசூலுல்லாஹ் ஆயிருந்தால், அருமை சகோதரர்களே, இந்த சூரத்து எனக்கும் உங்களுக்கும் கிட்டாது. இதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்று சொல்வதற்கு கருத்து. மனிதன் என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ அர்த்தம் உண்டு. ஆனால் நானும் நீங்களும் மனத உருவமாயிருக்க வேணும், ரசூலுடைய சூரத்தாயிருக்க வேண்டும் என்றதற்கு ரசூலுல்லாஹ் சூரத்தாக வந்தால்தான் நானும் நீங்களும் சூரத்தாக வர முடியும். அப்படி அல்லாத பட்சத்தில் நானும் நீங்களும் சூரத்தாயிருக்க முடியாது. அப்ப முஹய்யித்தீன் அரபி அவர்கள் என்ன சொல்றார்கள்? ரசூலும் ஜாஅ மின்னா பஅத ذلك علينا منبئ بالمعجزات وجاء فينا لنا منا إلينا وصرنا وارتعينا من جهاتي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித வர்க்கத்தில் நின்றும் ரசூலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான். மனிதனில் நின்றுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான். மனிதனுக்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான் என்று சொல்வதற்கு காரணம், தகப்பன் ஹைவானாத்தா இருந்தால், சகோதரர்களே, ஹைவானாத்துக்கு பிறக்கக்கூடிய புள்ள ஹைவானாத் ஆகிறதே அல்லாமல், ஆட்டுக்கு பிறக்கக்கூடிய புள்ள ஆடாகிறதே அல்லாமல் மனுஷனாக முடியுமா? இல்ல. ஆகவேதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரத்தில் கமாலியத்து பெற்ற ஒரு சூரத்தாக, நல்ல சூரத்தாக வந்ததின் காரணமாக நானும் நீங்களும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கோலத்தில் வெளிவந்திருக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹ் மலக்காகவோ அல்லாவிட்டால் ஜின்னாகவோ வருமானியானால், எனக்கும் உங்களுக்கும் ஜின்னாகவோ மலக்காகவோ அல்லாம, ஒரு லத்தீஃபாயிருக்கக்கூடிய ஒரு புகவோரை அல்லாம மனிதர் ரூபம் எனக்கும் உங்களுக்கும் எடுக்க முடியாது. ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷராக வந்தார்கள் என்றால், நானும் நீங்களும் பஷராகவே ரசூலுல்லாஹ்வுடைய உடல் எடுத்து மக்களை பிறந்து மக்களை நேரு வழிகாட்டி தீன் இஸ்லாமியத்தை அதனப்படுத்தி அத்தனை பேரும் வேத ஒருவனை தௌஹீதுப்படுத்தி அல்லாஹ் இடத்தில் ஈடுமூழ்ச்சி பெறவும் என்பதுதான் சுருக்கம். ஆகவே சகோதரர்களே, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே தங்கள் சொல்வீர்களாக, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போல உள்ள ஒரு மனிதன் என்று சொல்வதெல்லாம் இந்த வழியிலே வந்து சையதுனா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அந்த நாயகத்தினுடைய விலாயத்தின் புறத்தினாலே உள்ள அந்த வழிபாடும் நாங்கள் வழிபட்டு கொண்டோ வருமானே. ஆனால் நுபுவத்தின் புறத்தினால ரஹ்மான் என்ற சிவத்து ஜமாலி லாஹிராகவும், அர் ரஹீம் என்ற சிவத்து ஜலாலி